பத்திரிகையாளர்கள் பேர்ல படித்த மேதாவிகள் என்று தங்களை தாங்களே நடித்துக் கொள்ள சில விஷயங்கள் பேசுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுனா டிவிக்கு ஏன் பேசுது? எந்த உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த உயிருக்காக களத்திற்கு வருகிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு ஆபத்து வருமானால், ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு இன்னல் வருமானால் 10 தாவேகா தொண்டர்கள் களத்தில் இறங்கி எங்கள் உயிரை கொடுக்க தயார். சார்ந்த மன்றத்தில் பெரியவர்கள் இருக்காங்க, ஊடகங்கள்ல சில விஷயங்கள் திரித்து போடுவாங்க, சில குழப்பங்கள். இவங்க அவங்களுடைய பி டீம், இவங்க அவங்களுடைய சி டீம். நான் வெள்ளைத்தாளில் கையெழுத்து போட்டு தருகிறேன் பெரியவர்களே, இதயத்தில் கை வைத்து சொல்கிறேன் அன்பானவர்களே, இஸ்லாமிய விரோத சட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய, மண்ணுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய, துளி கூட மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏன் இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் அதிகாரத்தில் டெல்லியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நாசக்கார பாஜகவோடு எங்களின் இறுதி மூச்சு வரை இருக்கும் வரை கூட்டணி இல்லை இல்லை இல்லை. நியமிக்க ஊடகங்களை தயவு செய்து செய்திகளை போடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை உறுதி செய்து, எங்கள் தலைமை சொல்லி அனுப்பியது 2 செய்தி உறுதியா சொல்லிருங்க. சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி நம்முடைய கேஸ் நம்பர் IA 5256/2025 அதை நம்பர் பண்ணி எல்லா பெட்டிஷனுடைய ஐடென்டிட்டியும் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி எல்லா பெட்டிஷனையும் ஒன்றாக்கி நன்றாக்கி, அதில் மிக முக்கியமாக சீனியர் கவுன்சில் அபிஷேக் சிங்வி அவர்களினுடைய அருமையான வாத தரத்தையும் அதை வியந்து இந்த இடைக்கால தடை வந்திருக்கு. இதோட முடியல, அபிஷேக் சிங்வி மாதிரி சீனியர் கவுன்சில போடுங்கன்னு எங்க வெற்றி தலைவர் சொன்னாரு. இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுனா களத்துல குதிங்கன்னு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. வகுப்பு திருத்த சட்டம் என்பதை குறித்து எங்களுடைய 1ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. 17 தீர்மானங்கள் போட்ட போது முதல் தீர்மானமே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுன்னு போட சொன்னாரு. இந்த மேடையில் வைத்து என் வெற்றி தலைவரை இதயத்தில் ஏந்தி ஒன்னு சொல்லுகிறேன். தொடர்ந்து மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக அருமை தோழர் பேசும்போது சொன்னாங்க, டெல்லியில நடந்த ஒரு போலி உண்ணாவிரதம், பல போலி உண்ணாவிரதத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க களமாட வந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், கடைசி வரை இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய எந்த கட்சியோடும் இறுதி சொட்டு ரத்தம் எங்கள் உடம்பில் இருக்கும் வரை, இறுதி மூச்சு இந்த ராஜ்மோகனுக்கு இருக்கும் வரை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடைக்கோடி கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கும் வரை கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை. உங்களோடு தான் நிற்போம், உங்களுக்காக தான் நிற்போம். பாசிசத்தை வேறறுப்போம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். வாய்ப்புக்கு